அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் உதயநிதி ஸ்டாலின் கைது, டெல்லிக்கு தூக்கிய அமலாக்கத்துறை, கதறி எழுத முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் பெரும் பரபரப்பை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வராக, துணை முதல்வராக ஆக போகிறார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகளை இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்கார். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக ஆகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டில் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொச்சியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடி சிக்கனதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் இன்று பார்த்திங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறையால் ரெய்டுகள் போயிருந்த நிலையில் இன்று பார்த்திங்கன்னா இதில் சிக்கனதாக ஒரு செய்திகள் வெளியேற்றும் நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதனால் டெல்லிக்கு அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வச்சு விசாரித்தா பார்த்திங்கன்னா அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில், அதனால் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு தூக்கி சென்று இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு 50 நாட்களுக்கும் மேற்பட்ட விசாரணைகள் நடந்துச்சு இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய விசாரணைகள் 50 பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்த நிலையில் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா அவருடைய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் இவருடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கும் நிலையில் தான் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்ததை பொறுத்து இப்போ அவர் எவிடன்ஸ் கொடுக்க போகிறதாக வாக்குமூலம் கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வெளியேறும் நிலையில் தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து திமுகவுடைய அமைச்சர்கள் டார்கெட் பண்ணி அமலாக்கத்துறையால் நிறைய அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் அண்ணாமலை அவர்களும் பார்த்திங்கன்னா அதிரடி காட்டி வருகின்ற நிலையில் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கார். இதனால் திமுகவை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 12 அமைச்சர்கள் திமுகவுடைய பெரிய பினாமியாக சிக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ துரைமுருகன் அவர்கள் மணல் கொள்ளையிலே பார்த்திங்கன்னா 60,000 கோடி கொள்ளையடித்ததாக திமுகவை சேர்ந்த பிரமுகரே சொல்லியிருந்த நிலையில் தான் திமுக பார்த்திங்கன்னா நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டு வருது. இது மாதிரி இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான். தேங்க்யூ.